முதல்வர் விஜய் தாவேகா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த கடந்த 3 மாத ஆட்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அழித்தல் தொழில் இருக்குது பாத்தீங்களா? அதுதான் ஓரளவிற்கு பரபரப்பா செய்யறது மாதிரி இருக்கு. அழித்தல்னா நாட்டை நாசமாக்குறத பத்தி நான் சொல்லலைங்க. தீமை செய்தவர்களை அழிப்பது. போன ஆட்சியில தப்பு செஞ்சவங்கள அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது. அப்படி அந்த விதத்துல நம்ம பார்த்தோம்னா, இப்ப இந்த செந்தில் பாலாஜியை விரட்டுன்னு விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா? நமக்கே செந்தில் பாலாஜி மேல ஒரு பரிதாபம் ஏற்படுறது மாதிரி அந்த அளவிற்கு கோர்ட்டே கூட பாவம் ஏன்டா இவரை போட்டு இந்த டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ட்டு பெயில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆஹ் பின்னாடி போறது, தப்பு செஞ்சவங்களை பிடிக்கணும் அப்படின்ட்டு பாக்குறது. இது அந்த அழித்தலோட சம்பந்தப்பட்டது. அந்த தொழில் ரொம்ப ஜரூரா நடக்குதுங்க. இந்த படைத்தல் அப்படின்றது புதுசா இவங்க தாவேகா ஆட்சிக்கு என்ன செய்திருக்கிறாரு இந்த கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசா எதுவும் நடந்தது மாதிரி தெரியல. இந்த படைப்பு அந்த கடவுள் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல. இந்த காத்தல் இருக்கு பாத்தீங்களா? ஏற்கனவே கடந்த ஆட்சிகள்ல நான் திமுக இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்த நல்ல விஷயங்கள், அதை காப்பாற்றுவது, நல்லதை காப்பாற்றணும் இல்லையா? அதை மேம்படுத்துறது இல்லையா? அந்த தொழில் அது இந்த கடவுள் விஜய் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அங்கேயுமே பெருசா ஒண்ணும் பண்ணல. அதுல என்ன சில திட்டங்கள் கண்டினியூ ஆயிருக்குது, சில திட்டங்களுடைய பேரை மாத்தி கண்டினியூ பண்றாங்க, சில திட்டங்களை டிராப் பண்ணிட்டாங்க. இப்ப அதனால அந்த காத்தல் தொழில் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே பெருசா நடக்கல. படைத்தல் முற்றிலுமாக எதுவுமே நடந்தது மாதிரி தெரியல. ஏன்னா அழித்தல் அப்படின்றது பார்த்தோம்னா, அது நம்ம அதான் நான் சொன்ன முழு மூச்சு அது மட்டும்தான். அந்த ஹோல் கவர்மெண்ட் மெஷினரி, அரசு எந்திரமே முழுமையாக அதை நோக்கித்தான் செல்லுதோ அப்படின்றது.